அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் எப்படின்னா, எக்ஸாம்பிள் 11.33 இன்டகிரேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டகிரல் எக்ஸ் e பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இன்டகிரல் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தடாலஜிக்குள்ளே வரும். நம்ம அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டகிரல் எக்ஸ் e பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இன்டகிரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகிரல் v du அந்த இது காண்போம். அந்த இதுதான் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இந்த மெத்தடாலஜி நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுவோம். இதில் u எக்ஸ் எடுத்துக்கிடுவோம், dv e பவர் எக்ஸ் dx. ஸோ இதை du என்னது dx. ஸோ v என்னது e பவர் எக்ஸ். ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு எக்ஸ் e பவர் எக்ஸ் dx ஈக்குவல் டு u என்ன பண்ணுங்க u dv. ஓகேவா? u dv. ஸோ uvனா என்னது எக்ஸ் e பவர் எக்ஸ் uv மைனஸ் இன்டகிரல் v என்னது e பவர் எக்ஸ் duனா என்னது dx. ஸோ தட் இஸ் எக்ஸ் e பவர் எக்ஸ் மைனஸ் e பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேம்மா? சிம்பிள் ஃபார்முலா, சிம்பிள் மெத்தடாலஜி. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு இது முடிஞ்சு. செகண்ட் சம் என்னம்மா, ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவாம்மா? இப்போ இதுவும் யூ டிவி தான். யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் வி டியூ. ஸோ யூ ஈக்குவல் டு எக்ஸ் டியூ ஈக்குவல் டு டிஎக்ஸ். dv equal to cos x dx, v equal to sin x. ஓகேவா? ஸோ இன்டகிரல் u dvனா x cos x dx equal to uvனா என்னது uv x sin x. ஓகேவாம்மா? என்ன பாருங்கள், uvனா என்னது x sin x மைனஸ் இன்டகிரல் vனா என்னது sin x. என்ன இருக்கு இல்லையா, v sin x du dx. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு x sin x minus sin x க்கு integration minus cos x plus c. That implies x sin x plus cos x plus c. ஓகேவாம்மா? உங்களுக்கு புரிஞ்சுதாம்மா? இது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். அந்த மெத்தடாலஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இன்டகிரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகிரல் v du. அப்படி இந்த மெத்தடாலஜி இதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணுறோம். யூனா எக்ஸு, இதிலேருந்து நம்ம பிரிக்கிறோம். u எக்ஸ், dv e பவர் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இது u ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ duனா இந்த டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம், du dx. இது dv டிஃப்ரென்சியேஷன். இது இன்டகிரேட் பண்ணச்சுமே அந்த v ஈக்குவல் டு e பவர் எக்ஸ் தான். ஓகேம்மா? இன்டகிரல் dv ஈக்குவல் டு இன்டகிரல் e பவர் எக்ஸ் டிஎக்ஸ். அது இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன். ஸோ தட் இஸ் v e பவர் எக்ஸ் e பவர் எக்ஸ் தான். ஓகேவாம்மா? ஸோ ஐ ஈக்குவல் டு u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகிரல் v du. uvனா என்னது எக்ஸ் e பவர் எக்ஸ் மைனஸ் e பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் எக்ஸ். யூனா என்னது எக்ஸு, டிவினா காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவாம்மா? ஸோ dv u ஈக்குவல் டு எக்ஸ்னா du ஈக்குவல் டு டிஎக்ஸ். டிவினா இதை நம்ம இன்டகிரல் dv ஈக்குவல் டு இன்டகிரல் cos x dx. இன்டகிரேஷனும் டிஃப்ரென்சியேஷனும். ஸோ தட் இஸ் v இன்டகிரல் cos x sin x தான். ஓகேவாம்மா? ஸோ u dv ஈக்குவல் டு uv. பாருங்கம்மா, uv மைனஸ் இன்டகிரல் v என்னது sin x, du dx x sin x. இன்டகிரல் sin x மைனஸ் cos x மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். ஓகேவாம்மா? உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுதானம்மா? இது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.